இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று 12/3/2025 தவக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று இன்றைய திருப்பாடல் 51:17 வசனம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுள் மனமாற்றத்தை விரும்புகின்றவர், பாவத்தை வெறுக்கின்றவர், ஆனால் பாவியை மன்னிக்கின்றவர். எனவே மனமாற்றம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம், யோனா இறைவாக்கினர் அறிவித்த செய்தியை கேட்டு நினிவே மக்கள் மனம் மாறுகின்றனர். அவர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து விலகி இறைவனை நோக்கி தங்களை திருப்பி தங்கள் வாழ்வை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகின்றனர். அதன் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை, அன்பை, அருளை பெறுகின்றனர். கடவுள் அவர்களுக்கு செய்யவிருந்ததாக சொல்லியிருந்த தண்டனையை அவர் மாற்றிவிடுகின்றார். எனவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு எப்படி அந்த நினிவே மக்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் மாற்றிக்கொண்டார்களோ, தங்களுடைய தீய வழியிலிருந்து திரும்பி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அவர்கள் ஈடுபட்டார்களோ, அதே போல நாமும் நம்முடைய வழிகளை, நம்முடைய செயல்களை இறைவன்பால் திருப்பி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் செய்கின்ற பாவங்கள், குற்றங்கள், தீய செயல்கள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை அடைய வேண்டுமென்றால் இறைவனுடைய அன்பு வழிகளை தேர்ந்து கொண்டு பயணிக்க வேண்டும். அப்பொழுது நாம் இறைவனுடைய தண்டனையை ஒருபோதும் பெறுவதில்லை. எனவே இறைவன் நம் மீது இரக்கம் கொள்கிறார், நம்மை நேர்வழி நடத்துகின்றார், நம்மை சிறப்பான பாதையிலே அவர் வழி நடத்தி செல்வார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். அன்பிற்குரியவர்களே, யோனா இறைவாக்கினரை சுட்டிக்காட்டி இயேசு இந்த மக்கள் இறை வார்த்தையை கேட்டு மனம் மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். மனமாற்றத்தை பெறுவதற்கு நாம் அருங்குறிகளையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை. தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா என்ற வார்த்தைகள் எவ்வளவு அழுத்தமாக நாம் இயேசுடைய செய்தியை கேட்க வேண்டும், அவருடைய அழைப்பை உணர வேண்டும், அவருடைய வாழ்விலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது என்பதை உணர்வோம். எனவே மனமாற்றத்திற்கு காலமும் நேரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு முறையும் இறைவன் நம்மை சரியான பாதைகளை, முறையான பாதைகளை தேர்ந்தெடுத்து வழிநடப்புவதற்கு அவர் நம்மை அழைக்கின்றார். இறைவனுடைய அறிவுறுத்தலையும் இறைவனுடைய அன்பையும் ஏற்றுக்கொள்வோம். நாம் நற்செய்தி ஒளியிலே பயணிப்போம். இறைவன் நாம் மனம் மாறுவதற்கு அவர் விடுக்கின்ற அழைப்பை முறையாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்நோக்கி இருந்து நாம் மனம் மாறுவோம் என்று சொல்வதை விட, நாம் உண்மையிலேயே அந்த யோனா இறைவாக்கினர் அறிவித்த செய்தியை கேட்டு நினிவே மக்கள் எப்படி மனம் மாறினார்களோ, அதே போல இறை வாழ்வின் செய்தியை நாம் பெறுகின்ற பொழுதெல்லாம்
இறை நம்பிக்கையின் செய்தியை நாம் பெறுகின்ற பொழுதெல்லாம், இறை வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்கும் பொழுதெல்லாம், நாம் நம்மையே இறைவன்பால் திருப்புகின்றவர்களாக, இறைவனுடைய அருளை பெறுகின்றவர்களாக, இறைவனுடைய இரக்கத்தை நாம் அடைபவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து இறைவனுடைய அருளை வேண்டுவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் உள்ளத்தில் உம்முடைய அன்பு தீயை பற்றி எரியச் செய்கின்றீர். உம்முடைய அருள்கொடைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகின்றீர். உம்முடைய இறை வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் நீர் ஊன்றுகின்றீர். நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அருள் வாழ்வின் கொடைகளை உணர்ந்து சரியான பாதைகளிலே, முறையான பாதைகளிலே பயணிக்க எங்களுக்கு தேவையான மனமாற்றத்தை, எங்களுக்கு தேவையான உள்ள தெளிவை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.